பாஸ்டர் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் யாரில் நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கிறீர்களா, இல்லாவது வேறு ஏதாவது காரியங்களில நம்பிக்கை வைக்கிறீர்களா? இயேசுவை தவிர்த்து நீங்கள் எதில நம்பிக்கை வைத்தாலும் அவை தோல்வியில முடிகிற காரியங்களாக, நித்தியத்துக்கு அழைத்து செல்லாத காரியங்களாக அவைகள் இருக்கின்றன. இயேசுவில நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நித்திய வாழ்வு. இப்ப மறுமையில இயேசுவோடு வாழுகிற வாழ்வை, நித்திய வாழ்வை தருகிற வாழ்வு, அதில நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இதுவரை எங்களை அழைத்து வந்த எங்கள் அன்பு தெய்வமே, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில நம்பிக்கை வைத்து உம்மை போல நாங்கள் மறுரூபப்பட்ட வாழ்வை இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து, உமக்கு பிரியமாக வாழ்ந்து மரித்து உம்மோடு கூட நீர் எப்படி உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர், அதே போல நாங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து உம்மோடு நித்தியமாக சதா காலத்துல வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிற ஒவ்வொருவர்கள், மறுவரைக்கு கேட்க போகிற ஒவ்வொருவரையும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை இந்த கடைசி காலத்துல யாரும் இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு மதங்கள் எல்லாம் ஒழிந்து போகிற மதங்களாக, நீர் தண்டிக்கிற மதங்களாக, மதங்களில் உள்ள ஒவ்வொரு தேவர்களை நீர் தண்டிக்கிற தேவனாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக நீர் இருக்கிறீர். இப்படியாக பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு மதங்களில வாழுகிற மக்களும் மனம் திரும்பி இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கனம் மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் எமக்கு செலுத்தி ஆண்டவர் நெற்றருவாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, இந்த ரூத் என்ற மகள் ஒரு மோகாபிய ஸ்திரியாக இருந்தார். பாருங்கள், நகோமியின் 2 பிள்ளைகளும் மோவாபிலே போய் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த மோகாபிய ஸ்திரியாகிய ரூத் நகோமியின் நடத்தையை பார்த்து நகோமியின் மேல் அன்புள்ளதை கண்டு, நகோமியோடு அந்த ஒன்றான மெய்த்தேவன் இருக்கிறார் என்பதை அந்த மோவாபிய பெண்ணாகிய அவள் அறிந்து கொண்டு நகோமியை பின்தொடர்கிறாள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி வாழுகிறார்கள் என்ற வாழ்வு புறஜாதி மக்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இப்படியாக நகோமி வாழ்ந்த வாழ்வு அந்த புறஜாதியாகிய மோவாபிய பெண்ணுக்கு அந்த வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, அவளுடைய ஜெபத்தின் மூலமாக பதில் கிடைக்கிறதை அவள் உணர்ந்தவளாக, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அந்த புறஜாதி மோவாபிய ஸ்திரீ கண்டு கொண்டாள். அந்த மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற அளவிற்கு நகோமியில அந்த மெய்யான தேவனை கண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ரூத் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? பாருங்கள், இந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 மோவாபிய பெண்களுக்கும் தன்னுடைய 2 மகனையும் கொடுக்கிறார். இப்படியாக அந்த 2 மகனும் இறந்து போகிறார்கள். அப்பொழுது நகோமி சொல்லுகிறாள், என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல.
அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விஷனம் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பாருங்கள், அந்த ஓர்பாள் என்ற மோவாபிய ஸ்திரீ மோவாபிய தேவர்களை வணங்கும்படியாக நகோமியை விட்டு போய்விட்டாள். பாருங்கள், அந்த மகளுக்கு, அந்த ஓர்பாளுக்கு அந்த தேவர்கள் வணக்க மக்களோடு அவள் சென்று விட்டாள். அதற்கு பின்பு ஓர்வாளின் சரித்திரம் அந்த வேதாகமத்தில் எந்த இடத்திலே வரவில்லை. அவளுடைய வலிமை, அவளுடைய வாழ்வு, அவளுடைய அர்த்தமுள்ள வாழ்வு முடிந்து விடுகிறது. இப்படியாக ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே. பாருங்கள், அந்த ஓர்பாள் என்ற பெண், தேவர்கள் வணக்கமுள்ள ஒரு பெண், மோவாபிய பெண், அவள் திரும்பமாக தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களிடத்தில், அவருடைய விக்கிர ஆராதனை தேவர்கள், இன்றைக்கு மதங்களில சிலை வணக்கம் உள்ள தேவர்களிடத்தில் அந்த ஓர்வாள் திரும்பி போய்விட்டாளே. நீயும் ரூத்தே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்கள், அந்த நகோமியின் தேவன் தான் என்னுடைய தேவன் என்ற அந்த மோவாபிய ஸ்திரீ மனம் திரும்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீங்கள் இப்படியான தேவர்கள் வணக்கத்திலே இருக்கலாம், இப்படி சிலை வணக்கங்கள் பாவங்களில வாழலாம். இந்த ரூத்தை போல நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும். நகோமி இந்த வாழ்வை பார்த்து ரூத் தன்னுடைய மனதை மாற்றி கொண்டார். பாருங்கள், அவளுடைய அன்பு, இரக்கம், இந்த மெய்யான தேவனை போன்ற குணங்கள், அத்தனை குணங்களை அவள் நிச்சயமாக அந்த 2 பேருக்கும் காட்டியிருப்பாள். ஆனால் ஓர்வாள் அந்த தேவர்கள் வணக்கத்தை விரும்பி அவள் போய்விட்டாள், தன்னுடைய ஜனத்தோடு போய்விட்டாள். ரூத் மட்டும் பாருங்கள், இப்படியாக அதற்கு பின்பு நகோமி அந்த பேச்சையே எடுக்கவில்லை. நகோமியோடு அவள் போகிறாள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற ஒரு உடன்படிக்கை அவள் செய்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நகோமியின் வாழ்க்கை அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, அது மெய்யான தேவனை வணங்குகிற வாழ்க்கை, அது பரலோகத்துக்கு சேர்க்கிற வாழ்க்கை. இந்த உலகத்துல கஷ்டங்கள், துன்பங்கள், மரணங்கள் வந்தாலும் அந்த வாழ்வு பரலோகத்துக்கு சேர்க்கிற வாழ்வு. அந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்று அவள் உணர்ந்து அந்த நகோமியோடு அவள் போகிறாள். பாருங்கள், அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பாருங்கள், கர்த்தரை, இந்த மெய்யான தெய்வத்தை, கர்த்தராகிய யெகோவா தேவனை, என்னுடைய கர்த்தர் என்ற ஞாபகத்தில் நீங்கள் அவரை அழைக்கலாம். ஒன்றான மெய்த்தேவன் என்று அழைக்கலாம், யெகோவா என்று அழைக்கலாம். இப்படியாக யெகோவா ஈரியாக அவர்களோடு கூட இருக்கிற தேவனாக, யெகோவா ராஃபாவாக சுகமளிக்கும் தெய்வமாக, அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவராக, அந்தந்த இடங்களில அவர் யெகோவா ரூபாவாக,
எங்கள் நல்ல மேய்ப்பராக இப்படியாக யெகோவா நாமத்தோடு அவர் எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். சுகமளிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். பாருங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அந்த மெய்யான தேவனை அறிந்து கொண்டாள். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இப்படியாக அந்த ரூத் நகோமியோடு வரும்படி, அந்த மெய்யான தேவனுடைய மகளோடு வரும்படி அவள் உறுதியாக பற்றி கொண்டாள். உறுதியாக அந்த மெய்யான தேவனிடத்துல நம்பிக்கை வைத்தது நித்தம் ரூத்தின் வாழ்க்கை அந்த வேதாகமத்துல தொடர்கிறது. பாருங்கள், அந்த தேவனால் எழுதப்பட்ட அந்த வார்த்தையில யூத்தருடைய சரித்திரம், மோவாபிய ஒரு புறஜாதி பெண்ணுடைய சரித்திரம் இயேசுடைய வரலாற்றுல வந்து அது இன்றைக்கு அந்த இயேசு கூட அது எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்த ரூத் 1 வசனத்தில் அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார். பாருங்கள், தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல வாழுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீங்கள் இப்படியான தேவர்கள் வணக்கங்கள்ல வாழுகிறீர்களா? அப்படியான பாவத்துல வாழுகிறீர்களா? மதங்களில வாழுகிறீர்களா? இந்த தேவர்கள் வணக்கத்துல இருந்து நீங்கள் இயேசுவிடத்துல வரும்பொழுது உங்களுடைய வாழ்வின் சரித்திரம் அந்த ஜீவ புத்தகத்துல எழுதப்படுகிறது. இயேசுவுக்காக நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிற பார்வை, அதன் பின்பு இயேசுவுக்காக நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்துல வந்து இயேசுவுக்காக வாழுகிற வாழ்வு அந்த ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டு ரூத்தின் சரித்திரம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது போல நீங்களும் மனம் திரும்பி இயேசுவிடத்துல வரும்பொழுது உங்களுடைய மறுமைக்குரிய ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பேர்கள் எழுதப்பட்டு இயேசுவுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ரூத்து பாருங்கள், கணவனை இழந்து நகோமியும் அவள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் ஒரு மாறாளாக துக்கத்தோடு வருகிறாள். ஆனால் அந்த மாறாளை அந்த துக்கத்தை சந்தோஷமாக தேவன் மாற்றுகிறவர் தான். எங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், இயேசு இந்த உலகை ஜெயித்தார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்து எங்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மீண்டுமாக வந்து எங்களை ஜெயமுள்ள மறுமையில அவரோடு கூட வாழுகிற ராஜாவின் ராஜ்யத்துல, இயேசு ராஜாவின் ராஜ்யத்துல ராஜாவின் பிள்ளைகளாக நாங்கள் அவரோடு வாழுகிற வாழ்வு யாருக்கும் கிடைக்காத வாழ்வு. இன்றைக்கு மதங்களில வாழுகிற தொடர்ந்து நீங்கள் மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால், பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால், இப்படி தவறான கொள்கைகளில வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் அதை இழந்து போவீர்கள். உங்களுடைய மனம் மறுரூபப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பாருங்க, இப்படியாக ரூத் மனம் திரும்பியது போல நகோமியின் வாழ்வை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில தான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது தங்கி இருக்கிறது. அப்படியே இருவரும் பெத்லகேம் வந்து பாருங்கள், இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். பாருங்கள், ரூத் பெத்லகேம் வருகிறாள். அந்த பெத்லகேம் ஊரில தான் அந்த தேவன் ரூத்தை மனம் திரும்ப வைத்து அந்த பெத்லகேம் ஊருக்கு அழைத்து வருகிறார். இப்படியாக பெத்லகேமில இயேசு பிறந்த பொழுது அந்த ரூத்தின் சந்ததியாக தேவன் ரூத்தை அந்த இயேசுவின் பிறப்பின் சந்ததியில கொண்டு இணைத்திருக்கிறார். இப்படியாக பாவத்தில வாழ்ந்தாலும் அவர் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த மகளை கூட பாருங்கள், ஒரு
ஒரு விபச்சாரம் செய்த மகளை கூட பாருங்கள், அந்த அந்த எரிகோ கோட்டையில வாழ்ந்த அந்த விபச்சாரம் செய்த மகள் கூட மனம் திரும்பி யோசுவாவுக்கு உதவி செய்ததன் நிமித்தம் அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததன் நிமித்தம் அந்த மகள் கூட பாருங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவினுடைய சரித்திரத்தில் இடம்பெறுகிறாள். ரூத்தை போல இடம்பெறுகிறாள். இப்படியாக நாங்கள் முதலாம் அதிகாரம் 19வது வசனத்தில், அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு பாருங்க, நகோமி வாழ்ந்த வாழ்வு பெத்லகேமில இருந்து அவர்கள் ஒரு மோவாபிய தேசத்துக்கு போய் அங்கு அவர்கள் வாழ்க்கை அமைக்கலாம் என்று போனார்கள். பாருங்கள், தேவனுடைய திட்டம் அந்த மோவாபிய பெண்ணை நகோமியோட கொண்டு வந்து திரும்பமாக அந்த பெத்லகேம் ஊரில் வாழ வைத்து இயேசு பிறப்பதற்கான திட்டத்தை அவர் திட்டமிட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நகோமி மாறாள் என்று அவள் கசப்பை கட்டளையிட்டால் பாருங்கள், அந்த கசப்பை கட்டளையிட்டாலும் அவள் இன்றைக்கு வாழுகிற இடம் தேசம் பரம கானான் தேசமாக பரலோகத்தில் அந்த தேவனோடு அவள் வாழுகிற வாழ்வாக இருக்கிறது. ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்கள், நகோமிக்கு கசப்பை கட்டளையிட்டு ரூத்தை தன்னுடைய சந்ததியில தேவன் தெரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவள் பெத்லகேமில் இருந்த பொழுது நிறைவுள்ளவளாக இருந்தால். பாருங்கள், மோவாபிய தேசத்துக்கு போன போது அவளுடைய கணவனை இழந்தாள், 2 பிள்ளைகளை இழந்தாள். ஆனால் தேவன் அந்த இழப்பின் மத்தியில ரூத்தை மனம் திரும்ப, அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை மனம் திரும்ப செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் 21வது வசனத்திலே, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்படினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். இப்படியாக பெத்லகேமில வாற்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இப்படியாக போவாஸ் என்ற மனிதனை தேவன் அந்த ரூத்துக்கு மகனா பாருங்கள் புருஷனாக கொடுத்து இயேசு கிறிஸ்துவோட சந்ததியில ரூத் வந்து அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு எல்லாரும் கட்டாயம் மனம் திரும்புவதற்கு படிக்க வேண்டிய ஒரு பாடமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு தேவர்களின் வணக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த ரூத்தின் வாழ்வை, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் புறஜாதி மக்களாக, நாங்களும் புறஜாதிகளாக இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் தேவனுடைய சந்ததியாக இருந்தார்கள். ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராக புறஜாதிகளையும் தன்னுடைய சந்ததியாக ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக அழைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ரூத் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வருகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். மத்தேயு 1:1 பார்க்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு சரீர பிரகாரமாக தாவீதின் சந்ததியில யோசேப்பு கூடாக இயேசு பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் சரீரத்துல பிறந்தாலும் ஆவிக்குரிய சரீரத்தோடு இயேசு இந்த உலகத்துல பரிசுத்த உள்ளவராக பரிசுத்தமான ஒரு மகளிடத்துல
இயேசு பரிசுத்தாவியினால கற்பம் தரித்து இயேசு பரிசுத்தமாக பிறந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மத்தேயு முதலாம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும் சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஒபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஒபேத் ஈசாயை பெற்றான். பாருங்கள், போவாஸ் ஒபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். பாருங்கள், இப்படியாக இயேசுவின் சந்ததியில ரூத் அந்த மோவாபிய ஸ்திரீ, பாருங்கள், மோவாபிய அந்த விக்கிர ஆராதனையில வாழ்ந்த அந்த மோவாபிய மக்கள் வாழ்ந்த அந்த இடத்துல இருந்து ரூத் எடுத்து நகோமியின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்து அந்த மெய்யான தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம் அந்த நகோமியை பின்பற்றின அந்த நிமித்தம் அவள் இயேசுவனுடைய சந்ததியில வந்து பிறந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். பாருங்கள், இயேசு பெத்லகேமில் பிறந்தார். இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்கள், அந்த மோவாபிய ஸ்திரீ அந்த மத தேவர்கள் வணக்கத்தவன்ற இருளில வாழ்ந்த அந்த மகள் இன்றைக்கு இயேசுவின் சந்ததி கூடாக வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டாள், பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். இப்படியான இயேசுவை நீங்கள் இந்த தேவர்கள் வணக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்துல வரும் பொழுது உங்களுடைய பெயர்கள் இனி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்து நீங்கள் நடக்கிற உங்களுடைய வாழ்வு இயேசுவுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்வு அந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டு நீங்கள் அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, நீங்கள் ஒரு வேதாகமத்தை வாங்கி எடுத்து படித்து அவருடைய ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பெயர் எழுதப்பட்ட ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். எங்களுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில எழுதி எங்களை அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொண்டோம். பாருங்கள், பாவத்துக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு இயேசு கற்றுத் தருகிறார். இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் இயேசு. பாருங்கள், போன இடமெல்லாம் இயேசுடைய வாழ்க்கை மக்களுக்கு நன்மையை தவிர ஒரு தீமை கூட செய்யாத வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு தீமை கூட செய்யாத தேவன் தான் எங்களுடைய தேவன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாருங்கள், தேவன் இப்படி பாவத்தோடு நீங்கள் விக்கிர ஆராதனை செய்து கொண்டு அருவருப்பான விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டு அதை வணங்கும் பொழுது தேவன் எரிச்சலுடையவராக மாறுகிறார். பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் முகத்தை திருப்பி விடுவார், முகத்தை மறைத்து விடுவார். பாருங்கள், இப்படித்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவன் துன்மார்க்கத்துல வாழ்ந்து அந்த தேவர்களின் வணக்கங்களுக்கு பின்னால வாழ்ந்து அவன் மரித்து நரகத்துக்கு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி மீண்டுமாக இயேசுவிடத்துல வந்து இயேசு நாமம்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து இயேசுவிடத்துல வந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை.
நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷங்களுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு நாமம்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். இயேசுடைய இரத்தம் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை 5 கண்ட மக்களுடைய பாவங்களை கழுவி விடுகிற இரத்தமாக இருக்கிறது. வெளியேற பெற்ற இரத்தம், பரிசுத்த இரத்தம். வேறு எந்த மிருகங்களின் இரத்தமோ பறவைகளின் இரத்தமோ பழைய ஏற்பாட்டு காலத்துல அவைகள் பாவம் பெற்றுக்கொள்ள பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு அது கட்டளையிடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிஜமான ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து 2025ஆம் ஆண்டுக்கு முன்பாக பாருங்கள், 0 எண்ணிக்கை 0 தொடங்குகிறது. 1 2 3 என்று 33 வருடங்கள் இந்த உலகத்தில் நிஜமாக வாழ்ந்து 33 வயதில நிஜமாக அந்த கல்வாரி சிலுவையில மடித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வமானவராகிய இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல பிதா பரலோகத்துல இருக்கிறார். ஒருவரால் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரால மாம்ச கண்களால பார்க்க கூடாதவரும் இப்படியான ஒரு ஒளியுள்ள இடத்துல வாசம் செய்கிறார். இப்படியான தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு இன்றைக்கும் பாருங்கள், இங்கே தனது உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். பாருங்கள், தேவன் ஜெபத்தை கேட்கும் பொழுது எங்களை அவரால் பார்க்க முடியாது. நாங்கள் எல்லோருமே பாவிகள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போலும். எங்களுக்கு நடுவில் இயேசு வருகிறார். பிற்கப்பட்ட உடல் வருகிறது. தேவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். இயேசு அத்தனை பாவங்களை சாபங்களையும் அதை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார். நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இலவசமாக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, நீங்கள் மதங்களில தேவர்களின் வழக்கங்களில நீங்கள் பலியிட வேண்டும், உங்களை கீறிக்கொள்ள வேண்டும், இப்படியான காரியங்களை செய்ய வேண்டும். பாருங்கள், அந்த இரத்தத்தை நீங்கள் கீறிக்கொள்ள தேவையில்லை, பலியிட தேவையில்லை. அந்த இரத்தமான ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், கால்களில் ஆணிவடிந்த இரத்தம், கைகளில் ஆணிவடிந்த இரத்தம், முள்முடியால் வந்த இரத்தம், வீட்டியால் குற்றப்பட்ட தடுப்புகளால் வந்த இரத்தம், 39 சவுக்கடிகளினால வந்த தள்ளுப்புகளால வந்த இரத்தம், இப்படியாக உடல் பிற்கப்பட்டு அந்த அப்பத்தை தான் நாங்கள் இன்று உட்கொள்ளுகிறோம். தினமும் இந்த கடைசி காலத்துல நாங்கள் உட்கொள்ள போகிறோம். தினமும் அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனும் அவனுக்கு நித்திய வாழ்வு தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், எழுப்புதல் காலத்துல அந்த சீடர்கள் தினமும் அப்பம் பிற்கதலிலேயும் ஒருமித்து தரித்திருந்தார்கள். சம்பாத்தியங்களை பொதுவாக வைத்து தினமும் அப்பம் விட்டு ஒருமனப்பட்டு செயற்பட்டார்கள், எழுப்புதலை பெற்றார்கள். இந்த வருகிற காலங்களில் நாங்கள் எழுப்புதலுக்காக ஒருமனப்பட்டு தினமும் அப்பம் விட்டு இரத்தத்தை உண்டு கொள்ளும் பொழுது நாங்கள் மேலும் பரிசுத்தமாகிறோம். இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள அனாதி தேவன், என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். பாருங்கள், இன்மைக்கு பின்பு மறுமையிலேயும் அவர் தான் எங்களுடைய தேவன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இயேசுவால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல போக முடியாது. பிதாவினிடத்துல இந்த பரலோகத்துக்கு அந்த மெய்யான தேவனிடத்துல போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழியாக சத்தியமாக ஜீவனுமாய் இருக்கிறார். அவரைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிய அறிய நீங்கள் அந்த பரலோக
பாக்கியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்க, மெய்த்தேவனை அறிந்து கொள்ளுகிறீர்கள். யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை அறிய அறிய அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிய அறிய இந்த நித்திய வாழ்வு, இன்மைக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த வாழ்வு ஒரு முடிவல்ல, இதற்கு பின்பு வருகிற வாழ்வு அதுதான் இந்த நித்திய வாழ்வாக இருக்கிறது. இயேசுவோடு வாழ்வுகிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் யோவான் 14:3 நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நீங்கள் வேதாகமத்தின்படிதான் அவர் சேர்த்துக் கொள்ளுவார். வேதாகமத்தின்படி நீங்கள் வாழும் பொழுது மதத்தில் இன்றைக்கு வாழலாம். மனம் திரும்பி ரூத்தை போல மனம் திரும்பி தேவர்களின் வணக்கங்களை விட்டு இயேசுவிடத்தில் வந்து நீங்கள் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாளிலிருந்து உங்களுடைய வாழ்வி ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த புத்தகத்தின்படிதான் இயேசு கிறிஸ்து அந்த தன்னுடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. எந்த மதத்துக்கூடாக போய் அந்த மெய்யான தேவனிடத்துல போகலாம் என்று மதங்கள் தான் சொல்லும். வேதாகமத்தில் அப்படி சொல்லவில்லை. மெய்யான தேவனுடைய புஸ்தகத்துல இயேசு மட்டும்தான் ஒன் வே டு ஹெவன், நோ அதர் வே. வேறு எந்த மதங்களோ தேவர்களாலேயோ நீங்கள் போக முடியாது என்பது அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 15:4 இயேசுவில் நிலைத்திருங்கள், இயேசுவும் எங்களில் நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் இயேசுவின் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசுவை போல நல்ல காரியங்களை நீங்க செய்ய வேண்டுமா இருந்தால், அவரை போல கனிகளை கொடுக்க வேண்டுமா இருந்தால், அவரை அறிந்து அவரை போல மறுரூப வாழ்வை, இயேசுவை போன்ற மறுரூப வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15:4 வெண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், அவர் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிறார். எங்களோடு கலந்து விட்டார். கலந்து கரைந்து இருக்கிற தேவன் தான் எங்களுடைய இயேசு. இந்த இயேசுவை உயர்த்தி நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். உயிரோடு ஓருயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக நரம்போடு நரம்பாக என் இரத்தத்தில் இரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே, உயிரினிலும் கரைந்தீரே. உயிரோடு ஓருயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, நினைவோடு நினைவாடி கனவோடு கனவாணி பேச்சோடு பேச்சாடி மூச்சோடு மூச்சாடி என்னிலே என்னை தேடினாலும் உம்மைத்தான் காண வேண்டும். நீரின்றி
வேண்டியும் நான் வாழ்ந்திட கூடுமோ? நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ? வாழ்வில் இதை இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ? எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்தீர். வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்தீர். எப்போது நீர் வருவீரோ? எப்போது உம்மை காண்பேனோ? ஆமாண்டவரே, பரிசுத்தரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீர் 50வது நாளில பரிசுத்த ஆவியானவராக நீர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர். அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்வின் இருதயத்திலே நீர் எங்களோடு இப்பொழுது வாசம் செய்கிற தேவனானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுகிற இயேசுவை எங்களுக்கு கற்றுத் தருகிற, எங்களுக்கு நாம் வாசம் செய்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கற்று தருகிற, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே, தரிசிக்கப்படாத ஒவ்வொரு மக்களை இந்த கடைசி நேரத்தில் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொண்டு கரைக்கும் போது இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மேல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. உடைய கனிகளால் நிரப்புவீராக. அன்பு, சமாதானம், சந்தோஷம், வித்தியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்த நெடிய பொறுமை உம்முடைய கனிகளினால, மரங்களினால ஒவ்வொருவரை நிரப்பி அவர்கள் மகிழ்ச்சி படுத்துவீராக, பரவசப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமையடைவதாக. இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அபிஷேகத்தினால் நிரம்பின ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதித்து ஜபிக்கிற இடங்களை படுத்து நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர்.